சில நாட்கள் தான் உபத்திரவம், அதை அதிகமாக்கிக் கொள்வது நாம் தான். ஆண்டவர் 75வது வயதில் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உனக்கு சந்தானங்கள் தருவேன். ஆதியாகமம் 15ல் சொல்றார், பார் வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரை இருக்கக்கூடிய மணலை பார், இது மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இவ்வளவு பிளஸிங்ஸை கொடுத்திருப்பார். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் தருவார்ன்ற அந்த வாக்கு தத்தத்துக்கு பொறுமையா கொஞ்ச நேரம் அவங்களால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. என்ன நடக்குது? தேவ பக்தியும் விசுவாசமும் கொண்ட ஒரு நல்ல அற்புதமான டிராவல்ல போயிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாரு ஆபிரகாம்? லோத்தை கூட சேர்த்துக்கிறாரு. இந்த லோத்தை கூட சேர்த்துக்கிட்டு ஊரை சுத்தினதுலயே அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுது. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்ப கர்த்தருடைய தொடர்புக்குள் போகும் பொழுது கர்த்தருடைய தொடர்பை பாதிக்கக்கூடிய நபர்கள் சூழ்நிலைகளை விட்டு விலகாம கூடவே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சரி, அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து லோத்து கிளம்பினா. லோத்து கிளம்பினதுக்கு அப்புறம் முடியன்னு பார்த்தா சாராள் புருஷனுக்கு பொண்ணு பார்க்கறா. சூப்பர்ல, எப்படி இருக்குது பாருங்க கதை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சிட்சை இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் காயம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? பொறுமையா கர்த்தருக்கு காத்துட்டு இருப்போம். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுது? ஆகாரம் உள்ள கூட்டு வருது, ஃபேமிலிக்குள்ள கூட்டு வருது. அந்த ஆகாரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சம்பவம் என்னெல்லாம் ஆச்சுன்னு. இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு 25 வருஷம் போயிருச்சு. எத்தனை வருஷம் போயிருச்சு? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை அவர் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை, ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடை அவர் இல்ல. சொல்லுங்க, கொழுப்பு. அதுதான் தடை, வேற எதுவுமே தடை இல்லை. கொழுப்பு சேத்தலோட கொழுப்பு ஏறிடும் பாருங்க. என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை பெருசா நினைக்காது. உலக மனிதர்கள் சொல்ற வார்த்தையை பெருசா நினைக்கும். ஆபிரகாமுக்கும் என்னடா அது சாரால் அப்படி சொல்றாளே, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? மா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, சைடு எஃபெக்ட், சைடில் எந்த கீப்பையும் வைக்காத. நம்ம 2 பேரும் கணவன் மனைவி என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக விசுவாச ஜீவியம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய கர்ப்பத்தின் கனியை ஆஸ்வதித்து சொல்லியிருக்கலாம்ல. ஆள் கம்முன்னு இருக்கிறான். என்ன மாதிரி ஆளா இருந்திருப்பான் பாருங்க அந்த ஆள். ஓ, நமக்கு ஒரு சின்ன பண்ணா கொண்டு வந்து அந்த அம்மா செட்டப் பண்ணுது ஆகார பண்ணுன்ற மாதிரி இவரும் கம்மன் தாங்கிறாரு பாருங்க. வருஷம் ஓடி போச்சு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னை பெஸ்டா பிளஸ் பண்ணதான் பிளான், ஆனா உன்னை நான் ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்த விரும்புறேன். அப்ப அந்த பக்குவத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காத போது காலங்கள் விரயமாகுது, நாட்கள் விரயமாகுது, வருடங்கள் விரயமாகுது. 10 வருஷம் போயிருது, 20 வருஷம். ஆபிரகாம் லைஃப்ல 25 வருஷம் போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 40 நாள் போதுமா இல்ல 40 வருஷம் வேணுமான்றது நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் தான் தேர்வு செய்ய போறேன். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, ஒப்பு கொடுக்கிறேன். 40 நாள் போதும் டாடி, இந்த கொஞ்ச நாள் உபத்திரம் போதும், இந்த கொஞ்சம் கஷ்டம் போதும். இன்னும் என்னெல்லாம் நான் மாற்றணுமோ, இன்னும் வசனத்துப்படி நான் எப்படி கரெக்ட் ஆகணுமோ அப்படின்னு மாற்றி விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன் 25 வருஷம் பொறுத்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. இந்த நாள் ரட்சணிய நாள். இன்றைக்கே தேவன் மிராக்கிள் செய்வாரு, இன்றைக்கே தேவன் அற்புதம் செய்வாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம், சத்தியத்தை கேட்போம். பா, இனிமேல் இதெல்லாம் நம்ம விட்டுறணும்ப்பா, இப்படிதான்ப்பா நம்ம வாழணும் தீர்மானம் பண்ணுவோம் பாருங்க. தீர்மானம் பண்ணிட்டு சர்ச்சிலிருந்து வெளியே போயிட்டு வார்த்தையை விட்டுட்டு உலகத்துல குடும்பத்துல சூழ்நிலைக்கு போன உடனே மறந்துடுவோம். எடுத்த தீர்மானத்தை மறந்துடுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. லேட்டாக 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 லேட்டாக. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? கீழ்ப்படியை நான் ஒப்பு கொடுத்துட்றேன். ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்துட்றேன். ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். என்ன சரண்டர் பண்றேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ரைட் டைம்ல கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய லைஃப்ல நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். மகிமையான காரியங்களை தேவ ஆவியானவர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்கணும். எங்கேயாச்சும் நம்ம அப்படி கொஞ்சம் கர்வம் ஏறுதா, திமிர் ஏறுதா, பெருமை ஏறுதா, பொல்லாப்பு ஏறுதா, மாம்சிக சுபாவம் ஏறுதா? ஓ இல்லை இல்லை, ஆண்டவர் தான் பிரசன்ஸ் தான் ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஆச்சரியமான மேன்மைகள் உண்டாகும். உன் சோதனை காலங்கள்லாம் குறைந்து போகும். உன்னுடைய எல்லா வருத்தங்கள்லாம் குறைந்து போகும்.
ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்வாரு, தெளிவா பேசுவாரு, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தை விட்டுரு, இந்த விஷயம் வேணாம், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு தெளிவா சொல்வாரு. அப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்ட் ஆண்டவரே, நான் அதன்படி செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பொருத்தனெல்லாம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 நாள் பொறுத்து வரதுக்கு அப்புறம் மறந்துடுவோம், விட்டுருவோம். கர்த்தரும் என்ன பண்ண முடியல, பாத்திரத்தை நிரப்ப முடியல. இப்படியே பல வாரங்கள் ஆகிறது. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதும் நம்மளை சரண்டர் பண்ணி, நம்மளை ஒப்பு கொடுத்து, நம்மளை சரணாகதி ஆக்கி, நம்மளை தத்தம் செய்து, நம்மளை ஒப்பு கொடுத்து ஆவியானவரே, ஆவியானவரே நீர் இறங்குவீராக. காலங்கள் நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. எங்களை சீர்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பீங்க ஆவியானவரே, எங்களை உருவாக்கும் ஆவியானவரே. நீர் என் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆவியானவரே. சொல்லு மகளே, சொல்லு மகளே, சொல்லு மகனே, நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா சில விஷயத்தை நான் இன்னும் விடாம தான் இருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய லைஃப்ல வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. என் லைஃப்ல வர வேண்டிய ஆசீர்வாதம் அது தூரமாவே இருக்கு. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை அது தூரமாவே இருக்கு. அதற்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்துல நான் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறேன். இந்த விஷயத்துல ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்காம இருக்கிறேன். இந்த விஷயத்துல ஆண்டவருடைய சொல்லுக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுக்காம இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்ன தத்தம் பண்றேன் ஐயா, என்ன சரண்டர் பண்றேன் ஐயா, என்ன முழுசா தர ஆண்டவரே. எந்த அளவுக்கு உங்களுடைய பாத்திரங்களை தாழ்மைப்படுத்தி நான் கீழ்ப்படுத்துறேன். சில நேரங்களை நான் சொல்றேன், எனக்கு அந்த அனுபவம் நடந்திருக்கு. சாப்பாடு விஷயத்துல கூட ஆவியானவர் நடத்துவார். அப்படியே சோத்தை பார்த்தா அப்படி இருக்கும். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் திருப்தியான மாதிரி இருக்கும். ஆவியானவர் தெளிவா சொல்ல, நிறுத்து, போதும். என்னது போதும் ஆண்டவரே, சுக்கா மட்டன் சுக்காலாம் இருக்கு ஆண்டவர். ஏற்கனவே 2 பீஸ் இறங்கி இருக்கும். நம்ம தட்ட நக்கு பாத்தி கட்டி அடிக்கணும், தட்டை நக்கி அடிக்கணும். உண்மையா சொல்றேங்க, அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா கேர் ஆயிரும், அப்படி படுத்துக்க வேண்டியதுதான். 2 நாள் ஒண்ணும் முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்கள் மேல் கண்கள் வைத்து உன் உடலை காப்பாத்த, உன் மனசை காப்பாத்த, உன் உயிரை காப்பாத்த உயிருள்ள தெய்வம் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. கரெக்ட் பண்ணுவார். ஃபுட்டு விஷயத்துல கூட கரெக்ட், சிலரோட பேசுற விஷயத்துல கூட கரெக்ட் பண்ணுவார். போன் எடுத்து நீங்க ஏதோ கண்டதுன்ட்டு நீங்க மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். ஏதோ ஒரு சமையல் குறிப்பு கூட வச்சுக்கோங்களேன். சமையல் குறிப்பு, ஆண்டவர் நிறுத்து, போதும். நான் சொல்றேன், அந்த தெளிவான சத்தத்துக்கு தயவு செய்து தெய்வ பிள்ளையை கீழ்ப்படி. ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். என் அனுபவம், நீங்க அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் காஃபி டீக்கு கூட கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார். இன்னும் இன்னைக்கு 2க்கு மேல போறேன். ஏன்னா கர்த்தர் என்ன தெரியுமா விரும்புறாரு? கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த காஃபி இல்லாம என்னால இருக்க முடியாது, இந்த டீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அம்மா பாப்பா கஷ்டமா இருந்தா வெளியே கூட்டு போய், பாப்பா வந்து இது பண்ணாதீங்க, அதை சப்ரஸ் பண்ணாதீங்க, அழுத்தாதீங்க. அது வெளியே போயிட்டு கொஞ்சம் அதை அஸ்வாசப்படுத்துங்க. அந்த குழந்தைய அழ நிறுத்திடும் அது. அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா நம்ம குழந்தைய அறிய வேண்டியதான் இருக்கு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். போன் விஷயத்துல ஆண்டவர் பேசுவார். நீங்க சோசியல் மீடியா பார்க்குற விஷயத்துல ஃபுட்டுல பேசுவார். ஏறின்னு போறேன், சீக்கிரமா சொருவிக்க போறேன், நிறுத்து. தொண்டையில் என்ன வெய், கத்திய வெய். ஆமா, சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கூட்டெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு பாருங்க. அந்த நேரம் பார்த்து சில பிரியாணிலாம் வரும். எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணி 1 மணிலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக பேசுவார், கொஞ்சம் அளவா சாப்பிடு. அல்லேலூயா. நம்ம வந்து எதுக்காக வாழ்றோம்னா, வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். அல்லேலூயா. சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. எல்லா விஷயத்திலும். ஏன்னா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு மகிமையான பிளான்களை தேவன் வச்சிருக்கிறார்.
உன்னை கொண்டு ஒரு உத்தமமான நோக்கங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. ரொம்ப சோகப்படுறியா பேசுவார், கவலைப்படுறியா பேசுவார், வருத்தப்படுறியா பேசுவார், எல்லாத்துக்கும் பேசுவார். நான் சொல்லட்டுமா, அதுதான் சோதனையே, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்சிடாதீங்க சோதனைன்னு வனாந்திரத்தில் தூயின் போய் எங்களை விட்டுருவாங்க. மிருகங்கள் விளாம்புற இடத்துல உன் வீட்டில் தான் உனக்கு சோதனையே. பக்கத்தில் பார்த்து சொல்லு, தட்டில் இருக்கிற சோறு தான் உனக்கு சோதனையே. உன் வீட்டார் தான் உனக்கு சோதனையே, வேற யாரும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் புருஷன் தான் உனக்கு சோதனையே. நீ எவ்வளவு அவருக்கு கீழ்ப்படுகிறன்றது தான் உனக்கு டெஸ்ட்டு. என்னத்த பெருசாக சம்பாரிச்சு எடுத்து வந்து கீச்சார் அவரு. அவருக்கு என்னத்த நம்ம கீழ்படியிருது? அவர் கீச்சாரு, நாங்கள் கீழ்படியணுமா? அந்த கிழிக்காத புருஷனுக்கு கூட கீழ்படுகிறீங்க பாருங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில் உத்தமமா. அதுதான் தேவன் உனக்கு வச்ச டெஸ்ட். நீங்க டெஸ்ட் சோதனை வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதையும் சகித்து, அதையும் பொறுத்து, அதிலும் தாழ்மையாக இருந்து, அதற்கும் தேவ சித்தத்தை செய்ய உங்களை தத்தம் செய்து அர்ப்பணித்து, ஓகே ஆண்டவரே, ரைட் ஆண்டவரே, நான் சில விஷயங்களை பொறுத்துக்கிறேன், சில விஷயங்களை நான் சகிச்சுக்கிறேன், சில விஷயங்களை நான் விட்டு விலகிறேன், சில விஷயங்களை நான் ஓவர் கம் பண்றேன்னு சொல்லி நீங்க சரண்டர் பண்ண ஆச்சரியப்படுவீங்க. பக்குவம் அடைந்த பரிபூர்ண நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பித்து விடுவீர்கள். போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக நீங்கள் வடிவமைக்கப்பட ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் வேண்டாத களிம்புகளை மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு.